டைரக்ஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். ரீட்டா வடக்கு பக்கமாக 5 கிலோமீட்டர் சென்று வலது பக்கமாக திரும்பி 12 கிலோமீட்டர் செல்கிறார். தற்போது பயணம் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறான்னு கேட்கறாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ரீட்டானா நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போறாங்க. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் வடக்கு பார்த்த மாதிரி போறாங்க. அடுத்தது 5 கிலோமீட்டர் வந்த பிறகு வலது பக்கமா திரும்புறாங்க. ஸோ வடக்கு பார்த்து நடக்கிறாங்கன்னா, இப்போ நாமளே இந்த இடத்துல வடக்கு பார்த்து நடக்கிறோம்னா, ஸோ இந்த சைடு வலது பக்கம், இது இடது பக்கம், அதாவது இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ வலது பக்கமா திரும்புறாங்க. திரும்பி இந்த பக்கம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. சரிங்களா, 12 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த தூரம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாலும் நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண அதே மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது 5 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்குது 12, அப்போ 12 ஸ்கொயர். நம்ம டேரெக்டாக இது ரெண்டையும் கூட்டி இந்த இடத்துல போடக்கூடாது. 12 5 + 12 17 இந்த இடத்துல போடக்கூடாது. ஸோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை ரூட் வந்து எடுக்கணும். ஸோ 25 + 144 169. ஸோ இது அப்படியே ரூட் வந்து எடுத்தோமா 13, அதாவது 13 × 13 169. ஸோ அப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.